நெறைய பேரு, "ஏன் அக்கா நீங்க மருதாணி வச்சுட்டே இருக்கீங்க? இப்படி அடிக்கடி வைக்கிறதுனால என்ன யோகம்?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ மருதாணி வைக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மாசத்துக்கு கண்டிப்பா 2 முறை மருதாணி வைக்கணும். பெண்கள் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாரி வளர்பிறை அப்பல்லாம் மருதாணி வைக்கிறது சுமங்கலித்துவமும், மகாலட்சுமித்தனமும் தான். ஒரு இலைய பறிச்சதுக்கு அப்புறமும் அந்த இலையில உயிர் இருக்குன்னா அது மருதாணி இலை. நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நெறைய கிடைக்கும். ஆயுள் தீர்க்க சக்தி நெறைய இருக்கும். சுமங்கலித்துவமும் பெருகிட்டே வரும். குறிப்பா நம்ம அத தானம் பண்றது இன்னும் விசேஷம். கன்னி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஏன் சுமங்கலிகளுக்கு இது யாருக்கு வேணாலும் நம்ம நல்லதோ, கெட்டதோ எல்லாமே நம்ம இந்த 10 விரல்ல தான் நடக்குது இல்லைங்களா? ஸோ வந்து மருதாணிகள் வந்து இந்த நெகத்துல வைக்கும்போது காப்பு சக்தி மிகப்பெரிய பவர்ஃபுல். நீங்க எந்த காரியம் மருதாணி இட்ட கையால தொட்டு செஞ்சாலும் அது கண்டிப்பா சக்சஸ்ல தான் முடியும். இந்த சிவப்பு நிறத்துக்கு மந்திர சக்திகளும், தெய்வ சக்திகளும் இருக்கிற தன்மை அதிகமா உண்டு. நீங்க சாதாரண கையில குங்குமம் இடுறத விட இந்த மருதாணி இட்ட கையில வைக்கிறது மிகப்பெரிய மருதாணி கையில குழந்தைகளுக்கு தலைவாரி பூ வச்சு விடும்போது அவ்வளவு பாக்கியம் கிட்டும். கடவுளோட அனுகிரகங்கள் இருக்கும். அதை விட கால்களுக்கு மருதாணி வச்சுட்டு நீங்க கோயில்கள் போது அடிப்பிரதட்சணம் பண்ணும் பொழுதும் அவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம் இருக்கு. ஸோ வந்து யாராவது கேட்டாலும் உடனே அரைச்சு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.